பேரன்பு கொண்ட கேன் ஐ ஹெல்ப் யூ டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் உறுப்பினர்களே, கடந்த காணொளியில் நம்முடைய உறுப்பினர்கள் சார்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை வைத்தோம். அதாவது, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் பதவி உயர்வு என்பது அந்தந்த விதிகளில் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள குரூஷியல் டேட்டில் மட்டுமே நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டும். அந்த தகுதியை அந்த அரசு ஊழியர், ஆசிரியர் அந்த நாளில் பெற்றிருப்பாரேயானால் நீங்கள் பதவி உயர்வு அளிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. இந்த காணொளியில் தற்போது மனிதவள மேம்பாட்டுத்துறை செயலர் அவர்களிடமிருந்து வெளியிடப்பட்டுள்ள ஒரு அரசு ஆணையாகும். இதில் குற்றவியல் நடவடிக்கைகள், துறைவழி நடவடிக்கைகள், கிரிமினல் நடவடிக்கைகள், கமிஷன் ஃபார் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் நடவடிக்கைகள் அனைத்திற்கும் கால நிர்ணயம் செய்து மீண்டும் வலியுறுத்தி போடப்பட்டுள்ளது. ஆனால் இதில் எந்தவிதமான பாசிட்டிவ் டைரக்ஷனும் இல்லை. அதாவது, ஒரு பயனற்ற வழிமுறையை 1987 ஆண்டிலிருந்து பழைய நிர்வாக சீர்திருத்தத்துறையும் சரி, இப்போதுள்ள மனிதவள மேம்பாட்டுத்துறையும் சரி சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. மீண்டும் மீண்டும் ஆணைகளை வெளியிட்டுக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் எந்த துறையிலும், ஏன் ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் துறையிலே கூட இவை கடைபிடிப்பது இல்லை. இரண்டாவதாக, மற்ற துறைகள் கடைபிடிக்கின்றனவா என்று பார்க்கின்ற அதிகாரம் இருந்தும் கூட இந்த துறை ஒரு தபால் துறை அலுவலர் போலவே நடந்து கொள்கின்றது. உதாரணத்திற்கு, நகராட்சி நிர்வாகத்துறையில் எனக்கு இன்ன